சென்னையில் பதுங்கியிருந்த பிரபல ரவுடி தூத்துக்குடி ஹைகோர்ட் மகாராஜா சுட்டுப்பிடிக்கப்பட்டுள்ளார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சரவணன். சரவணன், விவரங்கள் என்ன? கடந்த வாரம் சென்னை ஆலம்பாக்கத்தை சேர்ந்த ஒரு நகைக்கடை உரிமையாளரை கடத்தி கொலை செய்யும் நோக்கத்தோடு வந்த ஒரு கூலிப்படை கும்பலை வேளச்சேரியில் வைத்து கைது செய்தார்கள். அதில் முக்கிய குற்றவாளி மாதவரம் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டார். இந்த கும்பலிடம் நடத்திய விசாரணையில இந்த கூலிப்படை கும்பலுக்கு பின்னணியில பிரபல ரவுடியான ஹைகோர்ட் மகாராஜா என்ற புனைப்பெயர் கொண்ட அந்த ரவுடி இருப்பது தெரிய வந்தது. தூத்துக்குடியைச் சேர்ந்த இந்த ரவுடியை ஏற்கனவே போலீசார் தேடி வரக்கூடிய நிலையில தனிப்படை போலீசார், சென்னையில் இருந்து தனிப்படை போலீசார் ஹைகோர்ட் மகாராஜை பிடிப்பதற்காக அங்க தூத்துக்குடி சென்றார்கள். திருநெல்வேலிக்கு அருகே பதுங்கியிருப்பது தெரிய வந்து திருநெல்வேலியில் வைத்து கைதும் செய்திருக்கிறார்கள். பிறகு சென்னைக்கு கொண்டு வந்த நிலையில இந்த வழக்கில் தொடர்புடைய ஒரு இருசக்கர வாகனத்தை அவர்கள் பயன்படுத்தியதாகவும், அந்த இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்வதற்காக கிண்டி ரேஸ்கோர்ஸ் அருகே ஒரு பகுதியில் ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த பகுதியில் வாகனம் இருப்பதாக சொன்னதன் அடிப்படையில் அங்கே இந்த அதிகாலை அழைத்து சென்றதாகவும், ஆனால் அவர் அங்கு மறைத்து வைத்திருந்த நாட்டு துப்பாக்கியை கொண்டு போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்றதாகவும் போலீசார் தரப்புல கூறுகின்றனர். இதனால் துப்பாக்கி சூடு நடத்தி அவரை பிடிக்க வேண்டியிருந்ததாகவும் தெரிவிக்கிறார்கள். காலில் துப்பாக்கியால் சுட்டு தற்பொழுது அவரை பிடித்ததாகவும், அதற்கு பிறகு தற்பொழுது அந்த ரவுடி ஹைகோர்ட் மகாராஜாவை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சிகிச்சைக்காக அனுமதித்திருப்பதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்படுகிறது. இந்த ரவுடி ஹைகோர்ட் மகாராஜா என்ற புனைப்பெயர் கொண்ட ரவுடி மீது கொலை முயற்சி, ஆட்கடத்தல் போன்ற பல்வேறு குற்ற வழக்குகள் இருக்கிறது. ஆட்களை மிரட்டி பணம் பறித்த போன்ற வழக்குகள் எல்லாம் இருப்பதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக தென் மாவட்டங்கள்ல இது போன்ற இந்த ரவுடியின் மீது பல்வேறு வழக்குகள் இருக்கக்கூடிய நிலையில் கடந்த வாரம் சென்னையில ஒரு நகைக்கடை உரிமையாளரை கடத்தி சென்று அவரை கொலை செய்யும் திட்டத்தோடு அவர்கள் வந்தார்கள் எனவும், அப்பொழுது உயர் அதிகாரிகளே இரவு நேர ரோந்து பணியில் இருக்கும் பொழுது அந்த கூலிப்படை கும்பல் குறித்த தகவல் கிடைத்து வேளச்சேரி பகுதியில் அவர்களை விரட்டி பிடித்து கைது செய்தார்கள் என்று போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதுல மற்றொரு முக்கியமான குற்றவாளி மாதவரம் பகுதியில் கைது செய்யப்பட்டார். அந்த கும்பலிடம் நடத்திய விசாரணையில் தான் இந்த முக்கியமான ரவுடியினுடைய பின்னணி இருப்பது தெரிய வந்து தற்பொழுது இந்த ரவுடியை போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தி கைது செய்திருக்கிறார்கள்.